ஹலோ மக்களே, அன்னைக்கு காலையில் ஒரு 5 மணி இருக்கும். சாரி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். திடீர்னு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரெடியாக நம்ம வெளியே போகலான்னு சொன்னாங்க. எங்கே போகிறோன்னு கேட்டால் அது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கார் எடுத்துகிட்டு போகிறோம் போய்கிட்டே இருந்தோம். நடுவில் அழகாக 2 பேரும் குதிரை மேலே ஏறி போயிட்டு இருந்தாங்க. அப்படியே சைடில் பார்த்தா நிறைய மாடெல்லாம் இருந்துச்சு. பட் நம்ம ஊரில் கட்டி வைக்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் இங்கே தனியாக ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. டக்குனு ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணி நாங்கள் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, அந்த பக்கத்துலேருந்து நான் உங்களை பார்க்கவே இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட விசாரிச்சா, ஏனே இது பிள்ளையார் கோயில் தெரு தானே? இல்லை, ஒரு தம்பி முருகன் கோயில் தெரு. ஆத்தி அட்ரஸை மாற்றி வந்துட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் அவங்களே லொக்கேஷன் சென்ட் பண்ண சொல்லி அந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆயிட்டோங்க. A few moments later. Do you want me to come left? Just come in like where I am. சரி, இடத்துக்கு தான் வந்துட்டோம்ல, சரி சொல்லுங்க எங்கெங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டால், நீயே போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு ஃபார்முக்கு என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்கங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. என்னங்க திடீர்னு சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டா, நீ தான் உன்னோட பெட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணல, அதான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? ஏன்னா நான் ஒரு பெட் லவர். நான் வளர்த்தாத ஒரு பெட்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஆடு, மாடு, கோழி, பூனை, நாய், புறா, மைனா, சிட்டுக்குருவி, காக்கா, குயில், முயல், அணில், வானத்தில் பறக்கிறதுலேருந்து தரையில் ஊறுற வரைக்கும் எல்லாத்தையும் வளர்ந்துருக்கேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குதிரையை தொட்டு பார்க்குறேன். நிறையா குதிரைகளை பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ தான் கையில் தொட்டு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். God, don't worry. This is Lucky, Luna, Okay. Bella, Reggie the black one, Nelly the big white one, Pablo, Billy, red with his tongue out, and அவங்க ஒரு பேர் சொல்லி கூப்பிட எல்லா குதிரையும் நம்மளை பார்த்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. என் பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் செம்ம க்யூட்டாக ஒரு குதிரை வந்துச்சு. அதை அப்படியே நீவி விட்டுட்டு கொண்டு வந்த கேரட் அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. good lass. There's Bella. I'll move over. You be careful. Oh God, I'm scared her. It's not like anyone to scare her. Come Pablo. ஏன் இங்கே இருக்கிறதுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அதுக்கு பல்லு வலி, அதனால் அதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இதுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். இங்கே இருக்க கூட்டத்துக்கு ஃபுல்லாக இந்த ப்ரௌன் கலரும் இந்த பிளாக் கலரும் தான் லீடர் போல். நடுவில் இருக்க அந்த ஒயிட் கலர் குட்டி கொடுக்கலான்னு பார்க்குறேன், இது ரெண்டுமே மாறி கொடுக்கவே விட மாட்டேன்ருச்சு. ஆட்டுக்கு தின்றோம். என்ன ரவுண்டாக கட்டி தொங்க விட்ருக்காங்கன்னு கேட்டதுக்கு அது ஹார்ஸ் லிக்கிங் சால்ட்டுன்னு சொன்னாங்க. எதுக்கடா உப்பை கட்டி தொங்க விட்ருக்காங்கன்னு கேட்டால், நமக்கு எப்படி சம்மரில் வந்து தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும், வின்டரில் தண்ணியே தாகம் அடிக்காதுல்ல, அந்த மாதிரி தான் இந்த குதிரைகளுக்கும். வின்டரில் வந்து தண்ணி தாகமே எடுக்காதுங்கிறதுனால இந்த மாதிரி உப்பை கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். அந்த குதிரைகள் இந்த உப்பை லிக் பண்ணுறதுனால அதுகளுக்கு தண்ணி தாகம் எடுக்கும். எப்படின்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குல்ல, உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், அந்த கான்செப்ட் தான் இது. சரின்னு இதோட ப்ரைஸை செக் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தா 5 பவுண்டு 39 பென்ஸ் போட்டிருந்தது. நம்ம ஊர் காசுக்கு 540 ரூபா பக்கம் வரும். சரி, எவ்வளோ நேரம் தான் குதிரையை பார்க்கறது, ஆட்டுக்குட்டி போய் பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ஆட்டுக்குட்டி பார்க்க வந்துட்டோங்க. கர்ப்பமா இருக்கு. நம்ம உள்ளே வந்தோடனே ஒரு ஆட்டுக்குட்டி நம்மளை அழகாக வெல்கம் பண்ணிச்சு. அதுக்கு அலேக்கா ஒரு கேரட் தூக்கி கொடுத்து நைஸாக காக்கா பிடிச்சிட்டு இருந்தேன். அது அலேக்கா கேரட்டை கொடுத்தோன்னே கிளம்பு எதுக்கு நீ தொடுறேன்ற மாதிரி அந்த கேரட்டை சாப்பிட்றதே குறியா வச்சுட்டு இருந்தது. சரின்னு திரும்பி இதுகளுக்குள்ள எத்தனை ஆடு இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா குட்டி கொடுக்காத. ஓய், ஏன் இது அதுக்களுக்கு வேணும், உனக்கு இல்ல சாரி, உனக்கு நோ, you're not having this. It's just none for the babies. So this is Shasha. Okay, wait, I'll give you one. No, எங்கிட்ட தான் கேரட் வாங்கி சாப்பிட்டு நீ எதுக்கு என்ன தோடுறதுக்கு கேரட்டை கொடுத்துட்டுல போ அப்படின்னு சொன்ன மாதிரி என் வீட்டுக்காரர்கிட்ட அதே தான் பண்ணிச்சு. நீ இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு அதை கொண்டே அடைக்கிறேன்ட்டு அவங்க பிடிச்சிட்டு ஆடு வந்து குட்டியும் வந்து எங்கிட்ட கேட்டுச்சு. குட்டி கொடுக்கானா? ஓய், குட்டிகளா? ரொம்ப நாள் கழிச்சு ஆட்டுக்குட்டியெல்லாம் நேரில் போய் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து குட்டி போட்ட ஆடுகளை மட்டும்தான் அடைச்சி வைப்பாங்க, மற்ற ஆடுகள் எல்லாத்தையும் வேற இடத்துல வச்சிருக்காங்க. வெளியே வராது. Come on, Shasha, good girl. Come stretch your legs. Hi, good girl. Hello, baby.
Come here, this one. Good girl. You're a very good girl. Go on then, go see. Go have a look. Go and stretch your legs. Oh, self-looking photo. Oh. Oh. Oh, you're a natural with that, aren't you? Yeah, she is. Yeah, shit. She had a couple of little baby goats. Oh, so you've had goats She did, before? yes, yes. Oh, that's beautiful. Oh, that's really cool. Oh. Okay, are you naming it? I like this little one. இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இதுகளுக்கெல்லாம் பேர் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஊரில் வந்து நான் வளர்த்துன எல்லா பெட்ஸுக்குமே நான் பேர் வச்சுருவேன். நான் வளர்த்த ஆட்டுக்குட்டி, கன்னுக்குட்டி, பூனைக்குட்டி, நாய்க்குட்டி எல்லாத்துக்குமே பேர் வச்சுருக்கேன். நான் எங்கள் வீட்டில் ஒரு பல்லி கூட இருந்துச்சு. அந்த பல்லியும் வளர்த்துருக்கேன். ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அது வந்து எங்ககிட்ட தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போயிருக்கு. அது உண்மையிலே தண்ணி குடிச்சிருக்குங்க, நம்புங்க. 2 சொட்டு தண்ணி வைப்போம், குடிக்கும். நான் தான் சின்ன பிள்ளை தெரியாமல் 2 சொட்டு தண்ணி வச்சேன்னு வைங்க. எங்கள் அம்மா 2 சோறு வச்சு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன சொல்றது? கமெண்ட்ல வந்து பல்லி வளர்ப்பது எப்படிலாம் கேட்டாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் ஒரு பல்லி தான் அப்படி வளர்த்தேன். அது போயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு பேர் வைக்கலாம்னு யோசிக்கிறப்ப அவங்க ஏற்கனவே எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டோன்னு சொல்லிட்டாங்கங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க இன்னொன்று சொன்னாங்க. இப்போ கொண்டு போய் அடைச்சாடு வந்து இனி அடுத்த வாரத்துல குட்டி போட்டுரும். நீங்க அப்ப வந்து பேர் வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருந்துச்சு. Got your baby? But she lost a baby, so Oh, that's she's very very sad, isn't it? protective over this one, aren't you? Hello. Hey, This is male. beautiful. Hey. Oh. இந்தியால இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருந்தா என்ன, இங்கிலாந்துல இருக்கிற ஆட்டுக்குட்டியா இருந்தா என்ன, விரல வச்சா அது கடிக்கத்தாங்க செய்யுது. அதோட அம்மா வந்து பேக்ரவுண்ட்ல என் குட்டியா காணா என் குட்டியா காணான்னு கத்திக்கிட்டு இருக்கு. இது என் கையை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு இருக்குங்க. என்னத்த சொல்றது? See how she comforts it. Is this milk? Do you like dogs? I like dogs. உனக்கு கிடையாது, நான் எடுத்துட்டு போறேன். Yes, she is. She's a very good mommy, this one. She juices a lot of She is. milk. Yeah, I can see her. Okay. She's my friend, one of my friend's first goat. Second goat, I think. Well, one of the first she had. Longest one. Okay. She's beautiful. Aren't you? Hey, is that a baby? You're a baby. Do you visit here every day? Or? Yeah, we have to for the horses. It's a bit different now they're out. We all feed them differently, but in the winter you have to come and muck out and Yeah. do all the... We won't get grasses in winter. Yeah, but yeah, there's no grass. Yeah, you're right. So it comes back. So we shut that one off. That'll grow. Okay. And this is the goat's field. Just these little ones. Oh yeah, they've got a stage. They've got a den in there. They live the life. They're spoiled. இப்போ எங்களுக்கு சுற்றி காட்டிட்டு இருக்கவங்க வந்து இங்கே வேலை செய்யல. நம்ம ஊரில் தோட்டத்தெல்லாம் குத்தகைக்கு எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து அவங்களோட அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வளர்த்துக்குவாங்க. இந்த ஊரில் வந்து நில உரிமையாளரை லேண்ட்லார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து லேண்ட்லார்டோட வேலை என்னன்னா, இங்கே இருக்கிற விலங்குகளுக்கு தீனி வாங்கி வைக்கிறது, அப்புறம் சுற்றி வந்து ப்ரொடெக்ஷன் கேமராஸ் எல்லாம் பராமரிக்கிறதா இந்த லேண்ட்லார்டோட வேலை. அதுக்காக இந்த பெட்ஸோட உரிமையாளர்கிட்ட இருந்தெல்லாம் வீக்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணிக்குவாங்க. This is her first baby. Oh, is it? Okay, Yeah. okay. She's been a good mum to it though. Very good mum. Right, yeah. Where's baby? Here goats have a lot of hair. What's that? No, that's not her baby. Oh, it's all right. Arya, இதோட குட்டி. அது எனக்கு நல்லா தெரியுது. The one. I know you might tell you've seen the poo silver. No. Where you going? Hello, where's mummy? Hey, you want some milk? Hey, there's mummy. Good bit. Oh, they're like puppies, aren't they? Yeah, definitely. Is her now? Is she hungry? Tea time at the zoo. Oh, Gabby. They sound like children, don't they? Good girl, Gabs. I said, nope, had enough. Good girl. Fine, baby. Well done, thank you so much. Should I keep on singing? This is called seval in Tamil, we say.
Seval. Right. Yeah. Civil. Seval. Yeah, that's Seval. you got it right. Mr. Chicken, hello. And the females, you can have a look at. I think they're all asleep. Oh, there they are. Hello. Being quiet. This is the big boy one, obviously. Hey, chicks. Six. Hello. இங்கே கோழியெல்லாம் நம்ம ஊரில் எப்படி வந்து அடைச்சி வச்சு வளர்த்துவோமோ அதே மாதிரி தான் வச்சு வளர்த்துறாங்க. ஆனால் ரொம்ப நெருக்கி எல்லாம் அடைச்சி வைக்கல. அது வந்து ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக தான் விட்ருக்காங்க. இப்போ நம்ம வெளியே பார்த்த சிக் அந்த சேவல் இருக்குல்ல, அது வந்து நம்ம கிளாஸில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னு ஒருத்தர் இருப்பான்ல, அந்த மாதிரி வேணுங்கிறப்ப உள்ளே வந்துக்கும், வேணான்னா வெளியே போய்க்கும். இந்த இடத்துல அடைச்சி வச்சிருக்க ஆடு வந்து நல்லா வளர்ந்த ஆடும் கிடாய்களையும் தான் இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க. ஏய், நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வாத்து இருக்கு, போய் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு போனா சர்ருன்னு பறந்து உள்ள போயிடுச்சுங்க. உள்ள போய் கம்முன்னு இருந்த அதுகளையும் கிளப்பி விட்டுருச்சு. அது உள்ள போய் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் அது எங்களை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிச்சு. தமிழ்ல வாத்து கூட்டமா இருந்துச்சுன்னா நம்ம வாத்துகள்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல டக்குன்னு சொல்லுவோம். அதே ப்ளூரல்ல டக்ஸ்ன்னு சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதை கீஸ்ன்னு சொல்லணும்னு. சரின்னு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் எனக்கு சண்டை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. நானும் அதுக்கு சண்டை சொல்லி கொடுக்கலான்ட்டு கையை வச்சு சண்டை சொல்லி கொடுத்தா அதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. We do have a goat fight. The, Have you ever heard of it? some of them do, yeah. The big boy used to push them Yeah, around a yeah. bit, but they're all pretty chill. They're all family as well. It's a competition actually. yeah. Not a random fight. It's a we use them for competition. Yeah, You know, exactly. Each other like outdoor, like yeah. horse Who's the racing. boss? Yeah, Like horse yeah. racing, yeah. I'm gonna be the boss. So it's being trained. She's doing her job. They love you last, don't they? நான் வந்து முட்டை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஆட்டுக்குட்டிக்கு. அப்போ தான் வந்து அவங்க ஹண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா ஹண்ட்டுன்ட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது வந்து முட்டுறதுக்கு அப்படி சொல்லணும்னு சொன்னாங்க. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அது கோர்னு, GORE கோர். அதுக்கு பேர் தான் முட்டி கிழிக்கிறதுன்னு எனக்கு அப்போ தாங்க தெரியும். சரி அப்படியே எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலான்னு சொல்லி பாய் சிக் அப்படி சொல்லிட்டு அப்படி நேராக நான் அந்த குதிரைக்கிட்ட வந்துட்டேன். அந்த ஒரு கேரட் எதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் இப்போ தெரியுதா? இதை அப்படியே எங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக நாங்கள் வரப்போ இவ தான் ஃபஸ்ட்டில் இருந்தான். அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கேரட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. கிளம்பலான்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களே பர்மிஷன் கொடுக்குறப்ப நம்ம எதுக்கு உடனே போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் கூப்பிட்டா மறுபடியும் அந்த பாருங்களேன் கருப்பு வந்துட்டானா, லீடர் வந்தோடனே ஓடுவான், ஓடிட்டான், அவ்வளோதான். Oh yeah, he's boss of the ஒரு food. மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த இடத்த வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு இந்த சைடு வந்து இப்போ வந்து இந்த குதிரைகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இதே கொஞ்சம் இதெல்லாம் வந்து மேய்ஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சைடு திறந்து விடுவோம். அந்த சைடு இருக்கிற பில்லுகளெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கும். அப்போ வந்து இந்த சைடு அடைச்சிருவோம். அப்போ இங்கே வந்து நல்லா புல்லு விளாட்ற வரைக்கும் விட்டுட்டு மறுபடியும் அந்த சைடு திந்த உடனே இந்த பக்கம் மறுபடியும் உள்ளே விட்டுருவோம். இப்படி தான் மாறி மாறி குதிரைகளை மேய விடுவோம்னு சொன்னாங்க. Final bye. Chickens come back. ஃபார்மை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். போகிறதுக்கு சுத்தமாக அரி, அங்க விருப்பமே பாரு. இல்லை. இன்னைக்கு எங்கள் ஃபார்மை சுற்றி பார்க்க வந்ததில் எனக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டஸ்ட் மெமரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.